ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு today'smenu.com. இன்றைக்கி நம்ம என்ன மெனு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேகி வச்சு சாட் ரெசிபி தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேக்கெட் மேகி வச்சு தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். அந்த மேகியில் இருக்கிற மசாலாவும் இதுக்கு நமக்கு தேவைப்படும். ஸோ இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் கேஸ் நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு மேகியை நல்லா தூளாக இந்த மாதிரி நான் உடச்சி விட்டு அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதை முழுசாக அப்படியே போட்டு நம்ம ஃப்ரை பண்ணலாம். அப்படியே முழுசாக போடும்போது நம்மளுக்கு எண்ணெய் நிறைய தேவைப்படும். நான் கொஞ்சமாக தான் எண்ணெய் விட்டுருக்கேன், அதனால எல்லாத்தையும் நல்லா தூளாக உடச்சி போட்டிருக்கேன். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதும் எடுத்துடலாம், அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சாட் ரெடி பண்ண போகிறோம். ஒரு பாத்திரத்தில் நம்ம வறுத்து வச்ச மேகியை போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு குட்டி கப் அளவுக்கு தான் நான் எனக்கு எல்லாமே எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி போட்டுடலாம். அதுக்கப்புறம் தக்காளி, அதுவும் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் துருவிய கேரட், அதுவும் இந்த குட்டி கப் அளவுக்கு எடுத்துக்கலாம், அதுவும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தயிர் ஒரு 3 to 4 ஸ்பூன் அளவுக்கு தயிரும் எடுத்துக்கலாம். அது இந்த கப்பில் ஒரு அரை கப்பு வரும். அதுக்கப்புறம் காரத்துக்கு மிளகாத்தூள் நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். மேகி மசாலா, அது அந்த ஒரு பேக்கெட் மேகி மசாலாவே அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதில் பூந்தி மிக்சர் எது இருந்தாலும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ என்கிட்ட மிக்சர் மட்டும் இருக்குது, அதனால் அதை மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டாக மல்லித்தலை அதுவும் போட்டுடலாம், அவ்வளோதான். இவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் மட்டும்தான் இந்த மேகி சாட் செய்ய தேவை. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ தான் அந்த சால்ட்டு, சில்லி பவுடர், மேகி மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஈஸியாக மேகி சாட் மசாலா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்க்கணுமா, அப்போ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.